ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு நல்லா படிக்கிறோம், ஒரு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். 11th சரியாக படிக்கலை, எப்படி 1 இயர் மேக்ஸ் கொண்டு போகலாம்? மேக்ஸ் ஈஸியாக 12th ஸ்டாண்டர்டில் நிறைய சாப்டர் ஸ்கூலில் முடிச்சிருக்காங்க, ஆனாலும் நான் இன்னும் சரியாக படிக்கலை. எனக்கு 11th நிறையா பேசிக்ஸ் கற்றுக்கிட்டா தான் 12th படிக்க முடியுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அண்ட் நிறையா கேள்விக்கான பதில் நான் இங்கே சொல்ல போகிறேன். 12th மேக்ஸ் 1 இயர் பிளான். ஸோ கண்டிப்பாக வந்து கிராஸ் சீரியஸ் நான் கன்டினியூ பண்ணுற மாதிரி பிளானில் தான் இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் 1 இயர் பிளான் வந்து 12th மேக்ஸுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதேமாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வரும். 1 இயர் பிளானுங்கிறது ரொம்ப முக்கியமான வீடியோ. நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் அது போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்னென்னா இந்த 1 இயர் பிளானுங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்க. மேட்ரிக்ஸ் சாப்டர் 1. இந்த சாப்டர் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு குட்டி சாப்டர்னு சொன்னால் பார்க்க பெருசாக இருக்கும். பட் அதில் ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க். நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்டு சாப்டர், ஃபோர்த் சாப்டர் மஸ்ட் ஸ்டடி, ஸ்கிப் பண்ணவே கூடாது. இந்த 4 சாப்டர் படிச்சிட்டாலே 3 2 மார்க்கு, குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், அதிகபட்சம் எவ்வளோ நாள் இருக்கலாம், 3 3 மார்க் எழுதலாம். அண்ட் 5 மார்க்குமே உங்களுக்கு 3 எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறைஞ்சது கோஇன்சிடென்ஸ் ஆனால் கூட 2 எழுதலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 சாப்டர் படித்தாலே. ஸோ 4 சாப்டருமே ஈஸி ஆன்சர் அப்படின்னா ஈஸி. இந்த 4 சாப்டர் எப்போக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா, என்ன 4 சாப்டர்? மேட்ரிக்ஸு, காம்ப்ளெக்ஸ் நம்பர், தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எல்லாமே உங்களுடைய பேசிக்ஸ் நீங்கள் 11th படித்தது தான். அல்ஜிப்ரா படித்தது அதுதான். அண்ட் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி மாதிரி கஷ்டமாக இருக்குது, இது ரொம்ப ஈஸி. ஸோ இது எப்போக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் மேக்குள்ளே முடிக்கணும். அப்படி இல்லைன்னா டெட்லைன் வந்து ஜூன் 20. நீங்கள் மே இப்போது 6ஆம் தேதி இருக்கீங்க, நீங்கள் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஜூன் 20க்குள்ளே நீங்கள் இந்த 4 சாப்டர் முடிச்சிடலாம். ஏன்னா அதர் சப்ஜெக்ட்டும் படிக்கணும்ல. இது பிளான் வச்சுக்கோங்க. 4 சாப்டர் முடிச்சிடும், ஸ்கூலில் நடத்துகிறாங்களோ இல்லையோ முடிக்கணும். அடுத்து சாப்டர் 5, சாப்டர் 6, இது 2 பெரிய சாப்டர். இதில் 5 மார்க் வந்து 2 வரும், 4 வரும். ஏன்னா இதுலேயும் 2 5 மார்க் வரும், இதுலேயும் 2 5 மார்க் வரும். 2 மார்க் 3 மார்க் வந்து 2, 3 மார்க் 2 இப்படி வரும். இதில் 1, இதில் 1 வரும். இது எத்தனை நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஜூன் 22. ஏன்னா போர்ஷன்ஸ் நமக்கு வந்து மிட்டம் எக்ஸாமுக்கு இவ்வளோ தான் இருக்கும், இது இருக்காது. இது குவார்ட்டர்லி போர்ஷன். நீங்கள் ஜூன் 22 ஜூலை 31க்குள்ளே நீங்கள் முடிக்கணும். ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்குள்ளே முடிக்கணும். சரிங்களா? முடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் முடிஞ்சு, ஃபஸ்ட்டு வால்யூம் குவார்ட்டர்லியில் எழுதுவீங்க. அப்போ ஆகஸ்ட் ஃபுல்லாக ரிவிஷன், ஆகஸ்ட் ஃபுல்லாக ரிவிஷன் ஃபஸ்ட் வால்யூம் ரிவிஷன். நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வால்யூம். ஸோ அடுத்த ஆகஸ்ட் ரிவிஷன் முடிஞ்ச உடனே செப்டம்பரில் கோட்டேலி. ஓகேவா? செப்டம்பரில் கோட்டேலி. அடுத்த அக்டோபரில் கோட்டேலி லீவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். என்ன ஸ்டார்ட் பண்ணோன்னா சாப்டர் 7 முடிச்சிருக்கணும். லீவில் சாப்டர் 7 முடிச்சிருக்கணும். இதுலேயும் 5 மார்க் ஒன்று வரும், 2 மார்க் ஒன்று வரும், 3 மார்க் ஒன்று வரும். ஸோ இது வந்து லீவில், அந்த 10 days லீவில் முடிச்சிருக்கணும். ஒரே ஒரு சாப்டர் தான். அடுத்தது அக்டோபர் ஒரு 10ன்னு வச்சுக்கலாம். அக்டோபர் 10 to நவம்பர் 10க்குள்ளே என்ன முடிச்சிருக்கணும்னா சாப்டர் 8, சாப்டர் 9 2 சாப்டர் தான். முடிஞ்சால் 10 பாதி 10.5 வரைக்கும். ஸோ இது நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 10 days. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் உங்களுக்கு இதில் 2 வரும். 7th சாப்டரில் 2 வரும், 8th சாப்டரில் வராது, வந்தால் தான் வரும். 9th சாப்டரில் 2 வரும், 10th சாப்டர்லேயும் 2 வரும். இப்போ 4 5 மார்க் சமம். 2 மார்க் 3 மார்க் 3, 3 மார்க் 3 அப்படி வரும். இந்த 3 சாப்டரில் ஒரு சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் 3 வரும். இதில் 3 2 மார்க், இதில் 3 3 மார்க் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி அக்டோபர் to நவம்பர். இனி பேலன்ஸ் என்ன இருக்குது? 2.5 சாப்டர் இருக்குது. இதில் ஒரு 3 எக்ஸசைஸ் இருக்குது. 10.5 to 10.8 இருக்கும். இது நவம்பர் 11 to டிசம்பர் 1க்குள்ளே 10.11 அண்ட் சாப்டர் 12 டெட் ஈஸி. 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. சாப்டர் 11 குட்டி சாப்டர், இது 2மே குட்டி சாப்டர். டிசம்பர் 1க்குள்ளே நீங்கள் முடித்தாதான் ஹாஃப் ஏர்லி பர்ஃபெக்டாக எழுத முடியும். அண்ட் ஹாஃப் ஏர்லியில் ஃபுல் போர்ஷன். ஓகேவா? ஃபுல் போர்ஷன் நல்லபடியாக எழுதினீங்கன்னா திரும்பவும் ஜனவரியில் ரிவிஷன் நல்லா எழுதலாம். ரிவிஷன் பண்ணுறீங்களோ இல்லையோ, மேக்ஸ் திரும்பவும் என்ன பண்ணணும்? திரும்பவும் வந்து ரிவிஷன் பண்ணணும். திரும்பவும் ஃபஸ்ட்டு வால்யூம்
அண்ட் வால்யூம் 2. ஸோ இதில் குட்டி சாப்டர் என்னென்னா சாப்டர் 1, 2, 3, 4, 8, 11, 12 இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தரோவான்னு செக் பண்ணணும் ஜனவரி மாதம். ஓகேவா? ஜனவரி மாதம் 20 டேஸ், ஜனவரி 1 to 20க்குள்ளே நீங்கள் வந்து இதெல்லாம் தரோவாக செக் பண்ணிக்கணும். அடுத்தது ஜனவரி 20 to February 10க்குள்ளே மீதி இருக்க சாப்டர் 5, 6, 9, 10 இது நீங்கள் தர வரைக்கும் தான் செக் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். இதுதான் 1 year பிளான். நான் ஸ்மூத்தாக சொல்லிட்டேன். நான் வந்து வாயிலெல்லாம் சொல்லலை, எழுதியே காமிச்சு சொல்லிட்டேன் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு. ஓகேவா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஜூனுக்குள்ளே 4 சாப்டர் முடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் மிட்டம் சௌரியமாக எழுதலாம். ஃபஸ்ட்டு மிட்டம் படிக்க போதே 5th சாப்டர் 6th சாப்டர் படித்து ஜூலையில் முடிச்சிடலாம். ஆகஸ்ட்டு ஃபுல்லாக ரிவிஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வால்யூம் கரைச்சி கொடுத்துடலாம். செகண்ட் வால்யூம் கூட டைம் ரொம்ப ஜாஸ்தி. சார் இங்கே செகண்ட் வால்யூம் நம்ம படிக்கலாம்ல சார், படிக்க முடியாது, டைம் கிடைக்காது. அதனால தான் நான் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல் ரிவிஷன் போட்டேன். செப்டம்பர் கோட்டையலி, அக்டோபரில் கோட்டையலி லீவில் சாப்டர் 7 முடிச்சிரு. அக்டோபர் 10 to November 10க்குள்ளே 8th சாப்டர் 9th சாப்டர் 10.5 வரைக்கும் 2.5 சாப்டர் 5 மார்க்கு 4 வரும் இதில். ஏன்னா உங்களுக்கு 5 மார்க் 2 வர சாப்டர் வந்து 5th சாப்டர் 6th சாப்டர் 7th சாப்டர் 9th சாப்டர் 10th சாப்டர் இதில் எல்லாத்துலையும் 2 5 மார்க் வரும். அதான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2 மார்க் 3லேயும் 3 வரும். 10.5லேருந்து 10.8 வரைக்கும் 12th சாப்டர் 11th சாப்டர் 12th சாப்டர் ஈஸி பாஸ் ஆகிறக்கான சாப்டர். சாப்டர் 11 வந்து உங்கள் ப்ராபபிலிட்டி. இது வந்து நீங்கள் வித்தின் ஒரு 20 to 30 டேஸ்க்குள்ளே ஒரு 30 days 20 days டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். அண்ட் ஹாஃப் இயர்லி போர்ஷன்ஸ் எழுதிட்டு திரும்பவும் ஜனவரியில் டவுட் இருந்தால் இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிடுங்க. 1 to 20 ஜனவரி 20 to February 20க்குள்ளே இந்த சாப்டர் டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிடுங்க, ரிவிஷன் பண்ணிடுங்க. இதுதான் 1 year பிளான். சத்தியமாக சொல்கிறேன், 11th விட 12th மேக்ஸ் ஈஸி. ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்தே படித்தா ரொம்ப ஈஸி, அவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்காது, படித்தா புரியும். எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த டேட்டு டைம்லைனை ஃபாலோ பண்ணிங்கன்னா 90க்கு 90 ஈஸியாக எடுத்துடலாம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்குக்கு கம்புக்குன்னு ஒன்று இருக்குது. அதை நான் இப்போ ரிலீஸ் பண்ணல, நான் அப்புறமா தரோம் உங்களுக்கு கம்புக்கு. அதில் கிரியேட்டிவ் 1 மார்க் படிக்கணும், மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டு பார்க்கணும். அண்ட் கிரியேட்டிவ் 1 மார்க்கு அதையும் மீறி 1 2 கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா புக் பேக்கில் இருக்க 1 மார்க்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சொல்யூஷன் புக் வச்சுக்கோங்க. உங்கள் நோட்ஸ் வச்சு தான் எப்பவும் படிக்கணும். ஸ்கூலில் போகிற நோட்ஸோ டியூஷன் போகிற நோட்ஸோ இல்லை நீங்கள் போட்டு பார்க்குற நோட்ஸ் தான் படிக்கணும். இதுதான் சொல்யூஷன் புக் எதுக்குன்னா அந்த 1 மார்க் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. 1 மார்க் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? எல்லா 1 மார்க்கும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் தரவாக இருக்கும். அண்ட் மோரோவர் எல்லா சாப்டர்லேயும் நோட்ஸ், சரிங்களா? நோட்ஸ், ஃபார்முலா, ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே தரோவாக இருங்க. நோட்ஸ், ஃபார்முலா, ப்ராப்பர்ட்டி, தியரம் இதெல்லாமே நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா சென்டம் நிச்சயம். இது இருந்தால் சம்மு போன வருஷம் பாருங்க ஃபார்முலா வச்சு தான் இது கேட்டாங்க, ப்ராப்பர்ட்டி வச்சு தான் சம்மு கேட்டாங்க கம்பல்சரி 2 மார்க்கில். ஸோ அந்த மாதிரி தான் நோட்ஸ், ஃபார்முலா, ப்ராப்பர்ட்டி, தியரம் இது நீங்கள் பேஸ் பண்ணி சம் கேட்கலாம். இல்லை வந்து தீரமாக எழுத சொல்லி கேட்கலாம். இல்லை தீரம் வச்சு 1 மார்க் கேட்கலாம். இதுலேருந்து கேட்பாங்க. அண்ட் கம்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் 1 மார்க். அண்ட் நீங்கள் 1 மார்க் ஒர்க் அவுட் புக் பேக் 1 மார்க்கை ஒர்க் அவுட் பண்ணி படித்து பார்த்தா தான் க்ரியேட்டிவ் 1 மார்க் கேட்டால் நீங்கள் போட முடியும். இதெல்லாம் நீங்கள் தரவாதுன்னா மேக்ஸில் சென்டம் எடுத்துடலாம். இதுதான் 1 year பிளான். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண தான் முடியும். இப்போ நீ சும்மா உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா முடியாது. தயவு செய்து எனக்காக இந்த லீவில் இன்னுமே நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு ஜாலியாக இருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஜாலியாக இருக்கிறது வேஸ்ட்டு. நீ இந்த 1 வருஷம் கழிஞ்சு அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்து அதுக்கப்புறம் நல்ல காலேஜில் படித்து பிளேஸ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம் சம்பாரிச்சு. இப்போ நீ வந்து படிக்கலைன்னா எப்போ படிக்க போகிற? நான் சத்தியமாக சொல்கிறேன், இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. தட்ஸ் இட், காலின்னு அர்த்தம். தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்னிலிருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கிராஷ் சீரிஸ் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி போடுறேன். நன்றி.